பக்கத்து வீட்டுல இருக்க சீலா என்ன பக்கமா அடிச்சு துவைச்சிட்டாள. நானு பக்கத்து வீட்டுல உள்ள யார்ட்டையும் கதையை விடாம அவ பாத்துருவான்னு பக்கத்து தெருவில் உள்ள பங்குச்சித்திட்ட எல்லாம் போய் கதையை விட்டேன். ஆனா சீலா சரியான ஆளுதான். என்னை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு நான் கதை விடுவேன்னு தெரிஞ்சு பக்கத்து தெரு பங்குச்சு தெரு வரை வந்துட்டாள. ஆனா இந்த பங்குச்சு சரியான கூறு கட்டவா. பின்னாடி நின்று தானே சீலா நாங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. லேசா கண்ணசீவுல என்கிட்ட காட்டிருந்தானா நான் அப்படியே கதையை நிப்பாட்டி இருப்பேன்டா. நானும் தப்பிச்சிருப்பேன். ஆனா பழைய பகை ஏதோ இந்த பங்கஜம் மனசுல வச்சிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் சீலா ஒளிஞ்சு நின்னு பாய்க்கத என்கிட்ட சொல்லாம நான் சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டே இருந்திருக்கா. என்ன செய்ய, இவ்வளவு நாளா எல்லா வீட்லயும் போய் இருந்து அக்கம் பக்கம் வீட்டுல உள்ள கதையெல்லாம் பேசதான் செய்வேன். ஆனா இன்னைக்கு எனக்கு கெட்ட நாளா அமைஞ்சிருக்கு. அதான் சீலா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அந்த உலைக்கால மண்ணில் 4-5 அடி போட்டா. அப்புறம் குறுக்கிலே 4-5 அடி போட்டா. எம்மா என்ன வலி வலிக்குது. அந்த அடியோட போச்சு என் மண்டை உடைக்காம இருந்தால அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஒரு பானை வெண்ணெய போட்டு லேசா குளிச்சனா வலி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். எம்மாடி மருமோள 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 மருமோன்னு எத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அக்கம் பக்கத்துல போய் கதை விடாதீங்க, யாரையும் பத்தி எதையும் சொல்லாதீங்கன்னு. பெரிய இவங்க மாதிரி இங்க உள்ள கதையெல்லாம் பக்கத்து தெரு வர சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப யாருகிட்ட அடி வாங்குனீங்க? நல்ல அடிய வாங்கிட்டு தானே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எம்மாடி என் யாரும் சரியில்லை, அதுக்கு நான் என்ன செய்ய? யாரும் சரியில்லைன்னா வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும். அதுக்கு இல்லாம தெரு தெருவா போய் அக்கம் பக்கத்துல உள்ள கதையெல்லாம் பக்கத்து தெருவரை கொண்டு போகணுமா? என்னமோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச போல பக்கத்து தெருவரை போய் கதை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கனால எனக்கு அக்கம் பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது விஷயம் சொன்னா கூட பேச முடியல. ஒரு வெங்காயம் கடுகுன்னு கூட போய் வாங்க கூட முடியல. அந்த அளவுக்கு பேர ஒரே நாள்ல கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் மனுஷியா? ஆமா, நான் தான் பேர கெடுத்து வச்சிருக்கேன். என்ன பார்த்து மனுஷியன்ல கேக்கியா? ஆமா, இவளுக்கு தெரு பூரா நல்ல பேர் இல்ல. என்னத்த சொல்றீங்க? அது வந்து மருமல நான் வாங்கின கெட்ட பேரு மங்குற அளவுக்கு இனி நல்ல பேரு எல்லாருக்கிட்ட வாங்குவேன்னு சொன்னேன் பாத்தியா? ஆமா, அப்படியே நல்ல பேர் வாங்கிட்டாலும் போதுமே. அதுவும் முக்கியமா அந்த சீலாக்கா ஆச்சு எடுக்காதீங்கன்னு எத்தனை நாளாட்டு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் அவங்க வீட்டு விஷயத்தை எல்லாம் பக்கத்து தெருவோர போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. பின்ன எனக்கு நேரம் போகலன்னா நான் என்ன செய்ய? அக்கம் பக்கத்து வீட்டு கதையை தானே பேச முடியும். எம்மாடி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கப்பு நிறைய சூடு தண்ணி எடுத்துட்டு வாமா. ஆமாமா, அடுத்த வீட்டு கதையெல்லாம் ரொம்ப பேசிட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு இப்ப தொண்டை கரகரன்னு இருக்கேன்ல, அதுக்கு தானே குடிக்கிறதுக்கு ஒரு கப்பு சூடு தண்ணி கேக்குறீங்களாக்கோ? அம்மா உங்ககிட்ட நான் வேற என்னமா கேட்டேன்? ஒரு கப்பு சூடு தண்ணி தானே கேட்டேன். என்னமோ உங்ககிட்ட எனக்கு சுடுசுவார் பொங்கி மீன் குழம்பு வச்சு தாண்ட கேட்ட போல நீ சொல்லிய. ஆமா, அடுத்த தெருவுல போய் பாடு பேசலாம் தெரியுது. ஏன் உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு குடிக்க தெரியாதா? உங்களுக்கு வேறனா நீங்களே போட்டு குடிங்க, ஆசை மட்டும் தெரியுதுல்ல. எத்தனை நாள் சொன்னாலும் புத்தியே வராது. நீ யாரும் போகலன்னு எல்லா வீட்லயும் போய் பாடு பேசாங்களாமே, இப்படி வாங்கிட்டு தான் வருவீங்க. ஏ அப்பா என்ன கணக்கணிச்சிட்டு போறா? ஒரு கப்ப சுடு தண்ணி தானே கேட்டேன். என்னமோ இவ அப்பா வீட்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்த போல முகத்தை திருப்பிட்டு போறா. ஐயோ, இன்னைக்கு ஒரு கப்பு சுடு தண்ணி கூட வழி இல்லாம இருக்கேன். ஏ பாட்டியோ, எம்மா இந்த வளர்ந்தவளா இப்ப இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? சரிதான், இவள அந்த சீலா தான் அனுப்பியிருப்பா. நாம அவளுக்கு மண்டை அடிச்சு உடைச்சாமே அந்த அக்கா உயிரோட இருக்கிறாங்களா இல்லைன்னா போய் சேர்ந்துட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி விட்டுருப்பா. பாட்டியோ, வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க பண்ண வேலைக்கு உங்க மருமவா ஒரு கப்பு தண்ணி கூட தராம போயிட்டா பாத்தீங்களா? எங்கம்மா அவ போவா? அவ வீட்டுக்குள்ளதான் இருப்பா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பின்ன என்ன ஊரை விட்டா போவாங்க? வயசான காலத்துல இந்த தேவையில்லாத வேலையில உங்களுக்கு எதுக்கு? உங்க மருமவ தான் உங்களுக்கு பொங்கி எடுத்து தாரா இல்ல, அதை நல்லா தின்னிட்டு வீட்டுல டிவி இருக்கீங்களா, டிவில சீரியலை ஏதாவது வச்சு பார்த்துட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே? அதுவும் முடியாம இங்க இருந்து பக்கத்து தெருவோர போய் அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ள கதையை பேசிட்டு வரீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு சரியா படுதா பாட்டி? இந்த வயசான காலத்துல இந்த அடியெல்லாம் வாங்கணும் உங்களுக்கு அவசியமா? பாத்தியமா, வயசான காலன்னு
மாமாவுக்கு எதுக்கு தெரியணும்? முதல்ல உங்களுக்கு தெரியுதா? எப்படி என்ன உலைக்க வச்சு அடி அடின்னு அடிச்சு போட்டா பாத்தியா நீ? அந்த மல்லிகை பிள்ளை பார்த்துட்டே இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், உன் பெரியம்மாட்ட அடிக்காதன்னு சொல்லுன்னு. இருந்தாலும் பார்த்துட்டே தானே நிக்கி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பெரியம்மாக்காரி என்ன போட்டு அடிக்கிறா. அந்த மல்லிகை பிள்ளை என்ன பார்த்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தா. நீ அங்க நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு நின்ன. நீ என்னமா பண்ணுவ? நம்ம ரெண்டு பேரும் பேசி பழக்கம் இல்ல. அவங்கள போல பழகி இருந்தா நீ என்ன அடிக்க விட்டுருப்பியம்மா? அடிக்க விட்டுருக்க மாட்டேன் பாட்டி. தெரியுமாக்கா, தெரியும். நீ ரொம்ப நல்லவனு எனக்கு தெரியுமாக்கா. இங்க பாருமாக்கா, உன் நல்லதுக்கு தான் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அவங்க கூட எல்லாம் நீ சேராத மக்கா. அப்பா, அவங்க கூட சேராமா உங்க கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டு 4 வீட்டுல போய் கதை கதையா பேச சொல்றீங்களோ? ஏமா, 4 வீட்டுல போய் கதை விடியனா? 4 விஷயமா நமக்கு தெரியணும் இல்ல? ஆமாமா, ஜெனரல் நாலேஜுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். நீ ரொம்ப நல்லவமாக்கா. நீ எப்படி பேச பாத்தியா? ஒரு 5-6 நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகிருந்தா கூட அந்த சீலாவை என்ன அடிக்க விட்டுருக்க மாட்டா. அடிக்க விட்டுருக்க மாட்டேன் பாட்டி. நானா இருந்திருந்தானா உங்களா அடிச்சு துவைச்சி தலைகீழா தொங்க விட்டுருப்பேன். என்னது? என்ன அடிச்சு துவைச்சி தலைகீழ தொங்க விட்டுருப்பியா? ஆமா, நீங்க பண்ண வேலைக்கு அடிச்சு துவைச்சி தொங்க விடாம மாடியில தூக்கி வச்சு கொஞ்சமா செய்யணும். அடி ஆத்தாடி, இதுக்கு சீலாவே பரவாயில்ல. வயசான காலத்துல நல்லது பண்ணாம இருந்தாலும் அடுத்தவங்க குடிய கெடுக்காம இருங்க. அப்பதான் நல்ல சாவு வரும். வந்துட்டாங்க, நான் நல்லவன்னு பட்டம் கொடுக்க. நல்லா சொல்லுங்கக்கா. எத்தனை டைம் சொன்னாலும் என் மாமியா காதுல விழவே செய்யாது. நானு நிறைய டைம் சொல்லிருக்கேன், அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ள கதையெல்லாம் போய் விஷயம் தெரியாம யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்கன்னு. இப்ப அந்த அக்கா கிட்ட நல்ல அடி வாங்கினாங்க இல்ல? ஏதா கேட்டுங்க, இதுதான் முதல்ல கடைசிமா இருக்கணும். இல்லன்னு வச்சிருங்க, உங்க கடைசி நாள நானே குறிக்க வேண்டியதா இருக்கும். அடி ஆத்தாடி, என் மர்மோ பேச்சுல உண்மை இருக்க போல தெரியுதா? நம்ம கடைசி நாள இவ எழுதிருவாளோ? நில்லுல நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன என் பாசமானாப்பா? பாசம் பேசன்னு சொல்லிட்டு ஏல உங்க அம்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதும் நீ பாட்டு கிளம்பி உன் மாமியை விட்டு போயிட்டு இருக்க. எல்லாம் நான் எதிர்பார்த்ததானா? இங்க பாருங்கப்பா, அவரவர் எடுக்க முடிவு கடைசியில எனக்கு தான் சாதகமா அமையும். என்னல சொல்ற? நான் போறேன் என் பொண்டாட்டிய தேடி. போல கிறுக்கு பயல, தெரு தெருவா போய் சுத்து. எனக்கு ஒரு மொவங்க இருக்கான், அவன் என்ன பாப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா எனக்கு ஒரு மடக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. எப்பா, எதுக்கப்பா எனக்கு மேல கோவப்படுறீங்க? சொல்ல போனா என் மாமியா வீட்டுல என்ன நல்லா கவனிக்கிறாங்க இல்ல, அதான் நான் அங்க போயிட்டு இருக்கேன். சரில, அப்ப என்ன பத்தி உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, அப்படிதானே? எப்பா, என்ன பத்தி எனக்கு கவலை இருக்குல்ல. அப்ப நீ என்ன இப்ப சொல்ல வர? முடிவா உன் மாமியா வீட்டுக்கு தான் நான் போவேன்னு சொல்ல வர, அப்படிதானடா? ஆமாப்பா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் போறேன் என் பொண்டாட்டிய தேடி. போல போ போ. என்ன இருந்தாலும் இனி நான் உன்னை நம்பவே மாட்டேன்டா. என் பொண்டாட்டிக்கு சோத்த பொங்கி கொடுத்தாவது உள்ளதை தின்னுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுல நிம்மதியா இருக்க போறேன். சீலா, என் மாடி சீலா. மேனகா, மேனகா செல்லம். என்ன இவன் என்ன காது கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குல்ல, அதான் அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. மேனகா. ஏங்க? ஆமடி செல்லம், நான் உங்க ஏங்கதான். எதுக்குங்க என்ன கூப்பிட்டீங்க? மேனகா செல்லம், வா நம்ம மாமியா வீட்டுக்கு போவோம். மாமியார் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கேன், வாங்க போவோம். மேனகா நில்லுமா. என்னங்க? வாங்க போவோம் மாமியார் வீட்டுக்கு. என்ன மேனகா, மாமியார் வீட்டுக்கு போலாம், ஆனா உன் மாமியார் வீட்டுக்கு இல்ல, என் மாமியார் வீட்டுக்கு. அதாங்க நானும் சொல்றேன், உங்க மாமியார் வீட்டுக்கு இல்ல எங்க மாமியார் வீட்டுக்கு போலான்னு சொல்றேன். மேனகா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டம்மா. மாமியார் வீடுன்னு சொன்னது அதாவது உன்னோட அம்மாவுக்கு வீடு. என்ன கடைசியில ரமேஷ் தம்பி தெருவெல்லாம் சுத்தி திரிஞ்சு மேனகாவை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. மேனகா தூக்கத்திலே நடந்தாலும் மாமியார் வீட சுத்தி சுத்தில நடந்துருக்கியா?
என்னங்க புரியாம பேசுறீங்க? மருமக எப்பவும் மாமியார் வீட்டுல தான் இருக்கணும், அதுதானே மரியாதை. அதுதான் மேனகா நானும் சொல்றேன். மருமகன் எப்பவும் மாமியார் வீட்டுல தான் இருக்கணும், அதுதானே மரியாதை. வா போவோம். சரியான கூறுகிட்ட குப்பைகளா, ரெண்ட மாத்தி மாத்தி மாமியார் வீடு நான் சொல்லிட்டே இருக்கீங்க. கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஆப்பு வைக்காம விட மாட்டாங்க போல இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மருமக தான் மாமியார் வீட்டுல இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு மரியாதை. வாங்க போவோம். அட மேனகா, இப்ப உன் மாமியார் வீட்டுல நிலைமையே சரியில்லை. வா என் மாமியார் வீட்டுக்கே போவோம். முடியாதுன்னா முடியாது, நான் வரவே மாட்டேன். நான் எங்க மாமியார் வீட்டுக்கு தான் போவேன். வாங்க. சரியான கூறுகிட்ட குக்கரு, சொன்ன கேட்க மாட்டேங்கிறாள. வீட்டுக்கு போனா எங்க அம்மானால என் நிலைமையும் சரியில்லாம போயிரும், இவன் நிலைமையும் சரியில்லாம போயிரும். பேசாம நேர என் மாமியார் வீட்டுக்கு போய் நல்ல நிம்மதியை சாப்பிடலான்னு பார்த்தா இவ வரமாட்டேங்கிறாள. எத்தனை நேரம் சொன்னாலும் மாமியார் வீடுன்னு அவ மாமியார் வீடு தான் பேசிட்டு இருக்கா. எதுக்குங்க திடீர்னு சப்பாத்தி கட்டை எடுக்கிறீங்க? இருமா சப்பாத்தி. ஆ, சப்பாத்தி கட்டையால என் மண்டையை உடைச்சு போட்டாரு. ஐயோ, சப்பாத்தி கட்டையால என் சம்மந்தி தலையில ஒரே போடு போட்டாரு. ஐயோ, தலையில அடிபட்டு கீழே விழுந்துட்டாள. ஒருவேளை ஒரேடியா போய் சேர்ந்துட்டாளோ, டிக்கெட் வாங்கிட்டாளோ. மேனகா மேனகா, இவ்வளோ அடி அடிச்சுட்டு மேனகான்ல கூப்பிடியாரு. மேனகா எந்திரடி. ஆ, வியாதியில போறோம் முழிச்சிட்டாள. ஏங்க அத்தா? ஆ, அத்தானா? என்னங்க இப்படி நடு தெருவில் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போவோம். மேனகா செல்ல மாமியார் வீட்டு போவோமா? போவோங்க, மாமியார் வீட்டுக்கு தானே, உங்க மாமியார் வீட்டுக்கு போவோம். அட பாவி மனுஷா, அப்பா தலையில அடிச்சதுல அவளுக்கு பழைய நினைவு எல்லாம் வந்துட்டா. என்ன மேனகா சொல்ற? என்னோட மாமியார் வீட்டுக்கா? உன் மாமியார் வீட்டுல உனக்கு இருந்தா தானே உனக்கு மரியாதை. ஆமா ஆமா, பெரிய மரியாதை, உலக மரியாதை. எனக்கு எங்க வீட்டுல இருந்தாதான் நிம்மதியா இருக்கும். வாங்க.